கடந்த 2 வாரமா அவன் ஆபீஸ் போறது, ஸ்கூல் போறது, இந்த வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு சீரியஸா உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றது. நம்ம ஊர்ல இருக்க அரசியல்வாதிகள்லாம் காலங்காத்தால எந்திரிச்சு சாயங்காலம் வரைக்கும் ட்வீட் போடுறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது எதுன்னு பார்த்தா இந்த லட்டு தான். லட்டுனா சாதாரண லட்டு இல்ல, திருப்பதிக்கா மகா பிரசாதம். இன்னைக்கு ஏன் நம்ம இந்த லட்டை பத்தி பேசுறோம் அப்படின்றது இன்ட்ரோடக்ஷன் இல்லாம நம்ம எல்லாருக்குமே தெரியும். சாரி, எனக்கு தெரியாது. திருப்பதி லட்டுல, அதாவது சாமிக்கு யூஸ் பண்ற பிரசாதத்துல பீஃப் கொழுப்பு கலந்துருக்காங்க, அனிமல் ஃபேட் கலந்துருக்காங்க அப்படின்னு அந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடுவே பிரஸ் முன்னாடி சொன்னதுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இப்ப எல்லாத்துலயுமே கலப்படம் இருக்கு. ஏன் திருப்பதி லட்டுல கலப்படம் பண்ணிருக்காங்கன்னு சொன்னதும் இது இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பதி அப்படின்றது இந்துக்களுக்கு ரொம்ப ஒரு சென்டிமெண்டலான விஷயம். உலகத்துல நிறைய இடத்துல இருந்து மக்கள் அன்றாடம் டிராவல் பண்ணி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் டெய்லி வந்து போற ஒரு கோயில்னா அது திருப்பதி கோயில். இவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கு இந்த லட்டுல கலப்படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இது எல்லாரும் மத்தியிலையும் ஒரு பயங்கரமான கொதிப்பை இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கு. அரசியல் தலைவர்கள், மத தலைவர்கள், செலிபிரிட்டிஸ், பொதுமக்கள் எல்லாருமே இதை பத்தி அவங்கவுங்க கருத்தை தெரிவிச்சுட்டே இருக்காங்க. பட் இது இவ்வளவு ஒரு சென்டிமெண்டலான விஷயம் அப்படின்றதுனால இதை சுத்தி எந்த அளவுக்கு உண்மைகள் இருக்கோ அதே மாதிரி இதை சுத்தி நிறைய ரூமர்ஸும் இருக்கு. இது அரசியல் ஆக்குறதுக்கான நிறைய எஃபர்ட்ஸும் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு வீடியோல தெளிவா உண்மையாவே இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிச்சது, இந்த லட்டை வச்சு பண்ற அரசியல் என்ன, அதை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஹலோ டியர் வியூவர்ஸ், நான் உங்க கவின் வேந்தன் and நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லெட்ஸ் டிஸ்கஸ். கதையில கொஞ்சம் முன்னாடி போனோம்னா, ஜூன் மாசம் கவர்மெண்ட் மாறுது. தெலுங்கு தேசம் பார்ட்டி சந்திரபாபு நாயுடு சீஃப் மினிஸ்டரா வச்சு பவருக்கு வராங்க. அவங்க வரப்போ எல்லா கவர்மெண்ட் மாதிரியும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் சேஞ்ச் பண்ணோம்ல, அதே மாதிரி திருப்பதி தேவஸ்தானத்திலயும் அவங்க கண்ட்ரோல் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாதகமான ஒரு ஈஓவை போடுறாங்க. அந்த ஈஓவும் பதவி ஏற்ற உடனே ஒய்எஸ்ஆர்சிபி காங்கிரஸ் டைம்ல நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு, இதெல்லாம் இனிமே நாங்க சரி பண்ண போறோம், அவங்க பண்ண எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நாங்க சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாரு. ஜூலை 6ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஏஆர் டைரியில இருந்து 2 டேங்கருக்கு நெய் வருது. ஆனா அந்த வந்த நெய் வந்து ஏதோ கலர் சரியில்லை, பாக்குறதுக்கு கொஞ்சம் இம்பியூரா இருக்குன்னு சொல்லி திருப்பதி தேவஸ்தானம் அபிஷியல்ஸ் அதை ஓரமா எடுத்து வச்சிடறாங்க. அதே மாதிரி 12ஆம் தேதி வந்த நெய்லையுமே குவாலிட்டி சரியா இல்லைன்னு சொல்லி ஓரமா எடுத்து வச்சிடறாங்க. இந்த 2 டேங்கர்ல இருந்து சாம்பிள்ஸ் எடுத்து இந்த ஈஓ என்ன பண்றாருன்னு பார்த்தா என்டிடிபி கால்ஃப் அப்படின்ற குஜராத்ல இருக்க டெஸ்டிங் லேபரட்டரிக்கு அனுப்புறாரு. அங்க போய் டெஸ்ட் ஆகி அந்த நெய் சாம்பிள்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்கன்னா, இந்த லட்டு செய்யறதுக்கு யூஸ் பண்றதா இருந்த நெய்யில வெஜிடபிள் ஆயில், பாம் ஆயில், அது மட்டும் இல்லாம மீன் எண்ணெய், பீஃப் டாலோ, இந்த மாதிரி அனிமல் ஃபேட்டும் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட் வந்ததா சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்துச்சா எவ்வளவு பெரிய சீரியஸான பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி ஒன்று வந்துச்சுன்னா ஐயோ அம்மானு பதறி அடிச்சுட்டு பிரஸுக்கு போனோம், இல்ல போலீஸ் கிட்ட போய் ஆக்ஷன் பண்ணணும், கரெக்டா? ஆனா இதெல்லாம் பண்ணாம நம்ம சந்திரபாபு நாயுடு என்ன பண்றாருன்னா, அந்த ஃபைலை தூக்கி சைட்ல போட்டு வச்சுட்டு அவர் பாட்டுக்கு ஜாலியா இருக்காரு. சும்மா இருந்தா மட்டும் பரவாயில்ல, இந்த நிலைமையில செப்டம்பர் 10ஆம் தேதி திருப்பதி லட்டை நாங்க இந்தியா ஃபுல்லா கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண போறோம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கூட கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்டிஏ கவர்மெண்டோட 100 நாட்கள் சாதனை செப்டம்பர் 19ஆம் தேதி கொண்டாடப்படுது. டிடிபி அபிஷியல்ஸ், பிஜேபி அபிஷியல்ஸ் எல்லாம் உட்கார்ந்து ஜாலியா பார்ட்டி பண்ணி ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டாடும் நேரத்தில் நம்ம தலைவர் சந்திரபாபு நாயுடு என்ன பண்றாருன்னா, ஸ்டேஜ் மேல ஏறி அந்த பார்ட்டிக்கு அழகு சேர்க்கிற விதமா லட்டுல மாட்டு கொழுப்பு சேர்ந்திருக்கு, பன்னி கொழுப்பு சேர்ந்திருக்குன்னு சொல்லி ஒரு பார்ட்டி பூப்பரா மாறுறாரு. நட்டுல வச்சு நினைச்சியாதாஸ், லட்டுல வச்சேன். இந்த மாதிரி ஒரு கான்ட்ரோவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சொன்ன உடனே இது இந்தியா ஃபுல்லா காட்டு தீயா பரவுது. இதனால பயங்கரமா நிறைய ரியாக்ஷன்ஸ் வருது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஹிந்துத்துவ அமைப்புகள்லாம் இது ஹிந்து மதத்துக்கு எதிராக தாக்குதல் நடத்தி இருக்காங்க, இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு சைட்ல பிரஷர் பண்றாங்க. திருப்பதி தேவஸ்தானம் இவங்க வந்து பொய் சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல அப்படின்னு அவங்க ஒரு சைட்ல டிஃபெண்ட் பண்றாங்க. இதுக்கு நடுவுல இதை பத்தி நான் பேசவே மாட்டேன்னு சொன்ன கார்த்தி அண்ணனை பிடிச்சு வலுக்கட்டாயமா அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க ட்விட்டர்ல. ఇప్పుడు లడ్డు గురించి మాట్లాడకూడదు, సెన్సిటివ్ టాపిక్, మనకు వద్దు అది. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அதுக்கு காரணம் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் பவன் கல்யாண்ஜி. ஒரு பக்கம் என்னடானா, கருத்து சொல்லவே மாட்டேன்னு சொன்ன கார்த்தி அண்ணனை ட்விட்டர்ல கூப்பிட்டு கதற அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு சைட்ல சரி இதை வச்சு காமெடியாவது பண்ணி வீடியோ போடலாம் அப்படின்னு எங்க கோபி சுதாகரன் பரிதாபங்கள்ல வீடியோ போட்டா அது ஆந்திர பிரதேஷ் போலீஸ் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சரி அவங்க ஊரை பத்தி பேசினா டென்ஷன் ஆகி ஆந்திராக்காரன் கம்ப்ளைண்ட் பண்ண தானப்பா செய்வான்னு சொல்லி, அதான் இல்ல, கம்ப்ளைண்ட் கொடுத்தது நம்ம ஊரு உள்ளூர் ஆட்டுக்குட்டிகள். அதாவது தமிழ்நாடு பாஜக தொண்டர்கள் இங்க இருந்து கஷ்டப்பட்டு கார் எடுத்துட்டு பெட்ரோல்லாம் போட்டுட்டு ஆந்திர பிரதேஷ் வரைக்கும் போய் இங்க இருக்கிற ஆளுங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு திரும்ப வந்திருக்காங்க. ஒருவேளை தடா ஃபால்ஸுக்கு ட்ரிப்பு போனோன்றதுக்காக இப்படி ஒரு பிளானை போட்டிருப்பாங்களோ, இவ்வளோ பிரச்சனை நடக்குது. அப்போ உண்மையாவே லட்டுல வந்து பீஃப் ஃபேட்டை கலந்துருக்காங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு.
ஆனா இல்ல. குழப்பமே வேணாம், தெளிவா சொல்றேன். அதாவது லட்டுல எந்த ஒரு கலப்படமும் இப்ப வரைக்கும் நிரூபிக்கப்படல. ஏன்னா லட்டை யாருமே டெஸ்ட் பண்ணி பார்க்கல. செக் பண்ணி பார்த்தது அந்த லட்டுக்கு யூஸ் பண்றதா இருந்த ஒரு நெய் சாம்பிளை மட்டும் தான். அந்த நெய்யில தான் கலப்படம் இருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆக்சுவலா இந்த ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா NDDB கால்ஃப் அப்படின்ற குஜராத்தை சேர்ந்த ஒரு லேபரேட்டரி, கவர்மெண்டோட லேபரேட்டரி இதுதான் வந்து டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செக் பண்றதுக்கு ஒரு முக்கியமான இடம். இந்த இடத்துல ஒரு 8 பேஜ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 8 பேஜ்ல 8வது பேஜை மட்டும் நிறைய குட்டி பாய்ஸ் படிச்சுட்டு ஆவேசமா பீஃபை கலந்துருக்காங்க, பன்னி கொழுப்பு கலந்துருக்காங்க, இப்படிலாம் சோஷியல் மீடியால வதந்தி பரப்பிட்டு சுத்திட்டு இருக்காங்க. நம்ம சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு அதான சொன்னாரு. அப்போ உண்மையா ரிப்போர்ட்ல என்ன சொல்லுது? ரிப்போர்ட்ல மெயினா குறிப்பிடுறது என்னன்னு பார்த்தா, நெய்யை ஆராய்ஞ்சு பார்த்ததுல அடல்ட்ரேஷன் நிரூபிக்கப்பட்டிருக்கு. எஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லப்படுற கெமிக்கல் மெஷர்ஸ் நார்மலை விட கொஞ்சம் டீவியண்டா இருந்துச்சு அப்படின்னா, இதுல வந்து ஃபிஷ் ஆயில் இல்ல வந்து ஏதாவது இந்த மீட் பேஸ்ட் ஆயிலோ மேபி பீஃப் ஆயிலோ இதெல்லாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்பெகுலேஷனை கொடுக்குது. இப்போ யூஸ் பண்ணது பீஃப் தானா அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கன்க்ளூசிவ் ப்ரூஃபும் இந்த ரிப்போர்ட்ல சொல்லப்படலை. அப்போ எங்க இருந்து இந்த கதை வந்துச்சுன்னு பார்த்தா, அடல்ட்ரேஷன் இருக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு. அந்த அடல்ட்ரேஷன் என்னவாலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க. பாசிபிளா நெய்ல கலக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் என்னெல்லாம் காமனா அடல்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம். அதுல வந்து பாம் ஆயில், சோயாபீன் ஆயில், வெஜிடபிள் ஆயில், ஃபிஷ் ஆயில், பீஃப் டாலோ அப்படின்னு 10ல் 1 மென்ஷன் பண்ணியிருந்ததை எடுத்து தான் நம்ம சந்திரபாபு நாயுடு ஸ்டேஜில் பேசி இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி வெடிச்சிருக்கு. இது யாருமே கேட்கலையான்னு கேட்டா கன்ஃபார்ம் கேட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்ல லட்டுல கலப்படம் இருக்கா இல்லையா அப்படின்னே இன்னும் கண்டுபிடிக்கல. அப்படி இருக்க ஸ்டேஜில் சந்திரபாபு நாயுடு எதுக்காக இதை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரஸ் முன்னாடி வைக்கணும்? சந்திரபாபு நாயுடுன்றவரு ஒரு பொலிட்டீஷியனா இருந்து இதை பேசியிருந்தா இது இவ்வளோ பெரிய பிரச்சனையா வந்திருக்காது. அவரு அந்த ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர். ஒரு சீஃப் மினிஸ்டரே அவர் ஸ்டேட்ல இருக்க திருப்பதி தேவஸ்தானத்துல லட்டுல பீஃப் கலக்குறாங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையா எல்லாரும் முன்னாடியும் தெரியும். இப்ப சாதாரணமா ஒரு நோய் பரவுது, எம்பாக்ஸ், கொரோனா இந்த மாதிரிலாம் அதிகமா பரவுதுனாலே இது ரொம்ப மீட்டிங் வச்சு டிஸ்கஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட் வெளியிடுறாங்க. அப்படி இருக்கப்போ இந்த திருப்பதி லட்டு பிரச்சனை பார்த்தா பல கோடி மக்களோட சென்டிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம். இது சொன்னா கண்டிப்பா ஒரு லாண்ட் ஆர்டர் பிரச்சனையும் வரும். இதெல்லாம் தெரிஞ்சும் ஒரு சீஃப் மினிஸ்டர் எதுக்காக இதை மீடியா முன்னாடி சொல்லணும்? அது ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இதை பத்தி தோணுது. இந்த பிரச்சனை நடந்தது, இந்த கலப்படம் கண்டுபிடிக்கப்பட்டது ஜூலை அப்போ. அதை 2 மாசம் பொறுமையா வெயிட் பண்ணிட்டு ஏன் சம்பந்தமே இல்லாம இந்த டைம்ல சொல்லணும்? இந்த லட்டுல கலப்படம் இருக்கு அப்படின்னு சொன்னா இதை செக் பண்றதுக்கு FSSAI, ஃபுட் செக்யூரிட்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாக்கே அனுப்பிச்சிருக்காங்க. அதை விட்டுட்டு எதுக்கு குஜராத்ல இருக்க வேற ஒரு லேபரேட்டரிக்கு அனுப்பணும்? அண்ட் ஃபைனலி இப்படி நெய்யில கலப்படம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தா கூடவே வந்து லட்டு கலப்படம் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி லட்டையுமே ஒரு டப்பா பார்சல் போட்டு அனுப்பிச்சிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு வெறும் நெய்யை மட்டும் அனுப்பிச்சிட்டு வந்துட்டு இப்போ லட்டுலையுமே கலப்படம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? இந்த பிரச்சனை வந்ததுல இருந்தே இந்த ஒரு கோயில் மட்டும் இல்ல, இந்தியால ஜெகநாத் பூரி டெம்பிள், அயோத்தியா டெம்பிள், கர்நாடகால இருக்க கோயில்கள், மகாராஷ்டிரால இருக்க கோயில்கள்னு எல்லா கோயில்லையுமே பிரசாதத்தை செக் பண்ணி அப்பப்போ ஏதாவது நியூஸும் ரூமர்ஸும் வந்துகிட்டே இருக்கு. இங்க இருக்க பிரசாதத்தையும் கலப்படம் இருக்கு, இந்த கோயில்ல மேனேஜ்மெண்ட் சரியில்லை. இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம ஹிந்துத்துவா அங்கிள்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தா, நீங்க பண்றது ரொம்ப தப்புங்க, இனிமே இந்த கோயில்லாம் என்டோமெண்ட் போர்டு கிட்ட கொடுக்காதீங்க, எங்க கிட்ட கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு கேக்குறாங்க. அதாவது பேசிக்கா இப்ப வரைக்கும் இந்தியாவில் இருக்க கோயில்கள் நிறைய ஸ்டேட்ல, எஸ்பெஷலா சவுத் இந்தியால மேனேஜ் பண்ணப்படுறது அங்கங்க இருக்க என்டோமெண்ட் போர்டுனால. ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட் கீழயும் ஒரு என்டோமெண்ட் போர்டு வரும். அந்த என்டோமெண்ட் போர்டு தான் அந்த கோயில்ல இருந்து வர வருமானம், அதுல இருந்து வர வரவு செலவெல்லாம் பார்த்து அந்த ஃபண்ட்ஸை அட்மினிஸ்டர் பண்ணும். இதை வந்து பிரைவேட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஹிந்துத்துவ ஆக்டிவிஸ்ட் திரும்ப திரும்ப முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ என்டோமெண்ட் போர்டு கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால தான் கோயில்களுக்குள்ள இந்த டிஸ்கிரிமினேஷன்ஸ் அவாய்ட் பண்றது, மத ரீதியா இருக்க விஷயங்கள்ல கூட கொஞ்சம் ஈக்குவாலிட்டி மெயின்டைன் பண்ணி நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் டோட்டலா பிரைவேட் கண்ட்ரோலுக்கு போனா அங்க இதே விஷயங்கள் கடைபிடிக்கப்படுமா அப்படின்றதுல சில ஸ்பெகுலேஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு ஆங்கிளும் இருக்கு. திருப்பதி திருமலை தேவஸ்தானம் அப்படின்றது உலகத்துல இன்னைக்கு இருக்க ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் ஆர்கனைசேஷன். அவ்வளோ பணம் கொளிக்கக்கூடிய ஒரு இடத்துல அது வந்து மொத்தமா ஒரு தேவஸ்தானம் போர்டோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுக்கு பதிலா இவங்க கிட்ட கொடுத்தா அவங்களும் கொஞ்சம் ஜாலியா இருப்பாங்கல்ல, அதான் பசங்க பாவம் ஆசைப்பட்டு கேட்கறாங்க. இந்த 2 பிரச்சனை பத்தாதுன்னு சொல்லி மூணாவது ஒரு முக்கியமான ஆங்கிள் இதுக்கு என்னன்னு பார்க்கணும்னா, பிரச்சனை நடந்தது திருப்பதி திருமலை தேவஸ்தானத்துல. அந்த டைம் ரூல்ல இருந்தது யாருன்னு பார்த்தா சீஃப் மினிஸ்டர் ஜெகன்மோகன் ரெட்டி. இந்த ஜெகன்மோகன் ரெட்டியோட ஃபேமிலியில நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸ், இவங்க எல்லாம் கன்வெர்ட்டட் டு கிறிஸ்டியன் ஃபெய்த் அப்படின்றது அங்க இருக்க நிறைய பேர் மத்தியில பேச்சு பரவலா தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி இருக்கப்போ திருப்பதி லட்டுல வந்து கலப்படம் பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொன்னா
இமீடியட்டா இது ஒரு மத ரீதியான பிரச்சனைக்கு வழிவகுக்கும். இது மூலமா இந்துக்களோட ஓட்டெல்லாம் லார்ஜா இவர் கன்வெர்ட் ஆகும். இப்படின்னு இவர் ஒரு வேலை யோசிச்சிருப்பாரோ. ஏன்னா இந்த பிரச்சனை வந்ததுல இருந்தே தெலுங்கு தேசம் பார்ட்டியோட அபிஷியல்ஸும் சரி, பிஜேபியில இருந்து பல தொண்டர்களும் சரி, ஆந்திர பிரதேசுக்கு வெளியூர்ல எல்லாம் வண்டி கட்டிட்டு வந்து ஜெகன்மோகன் ரெட்டியோட வீட்டை முற்றுகையிடுறது, அவர் போட்டோவை எரிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பர்சனல் அட்டாக்கான பாலிடிக்ஸ்ல என்கேஜ் ஆயிருக்காங்க. இவ்வளோ ஸ்பெகுலேஷன் சுத்தி இருக்கு. அப்போ சந்திரபாபு நாயுடு இதை வச்சு, இந்த லட்டு பிரச்சனையை வச்சு ஒரு அரசியல் ஆதாயம் தேடி இருக்காரா அப்படின்னு உங்க மைண்ட்ல ஒரு கேள்வி எழும். கேள்வியே வேணாம், அவர் அரசியல் ஆதாயம் தான் தேடி இருக்காரு. சரி, நம்ம பெரியவரை பத்தியே பேசி ரொம்ப நேரமா டேமேஜ் பண்ணிட்டு இருக்கோம். சின்ன அண்ணா சலச்சவரான்னு கேட்டா, நான் எவனுக்கும் சலச்சவன் காதுடா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காரு. ஒன்றும் இல்லை, நீங்களே மனசுல கையை வச்சு யோசிச்சு பாருங்க. ஒரு ஸ்டேட்டோட டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், அது மட்டும் இல்லாம உனக்கு தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்ட்ரியும் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கப்போ உங்க ஸ்டேட்ல அந்த லட்டு பிரசாதத்துல வந்து இவ்வளவு பெரிய கலப்படம் நடந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம் கேட்கிறப்போ, தேவஸ்தானத்துல ப்ராப்பரா லேப் எல்லாம் இல்லைங்க, செக் பண்ற ஃபெசிலிட்டிலாம் இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? நிறைய லேப் கட்டலாம், புது சயின்ஸ் எக்யூப்மெண்ட் எல்லாம் இறக்கி இனிமே இந்த மாதிரி கலப்படங்கள் ஆகாம பாத்துக்கலாம். ஆனா நம்ம அண்ணன் தான் கொஞ்சம் டிஃபரெண்டானவராச்சே. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நாடு முழுக்க சனாதன தர்ம ரக்ஷனா பேனல் கொண்டு வரணும். இனிமே இந்த கோயில்கள், இந்த விஷயங்கள்லாம் அந்த சனாதன தர்மத்துக்கு கீழே மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. சரி, இது இனிமே பண்றதுக்கு இப்ப இருக்க பிரச்சனைக்கு என்னங்க பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, இந்த திருப்பதி லட்டு வந்து அசுத்தமாயிடுச்சு, இதை சுத்திகரிக்கிறதுக்காக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு பானை, அந்த பானையில ஃபுல்லா வந்து ஹோலி லிக்விட், ஹோலி வாட்டர். ஹோலி வாட்டர்ல என்னங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெய், பால், அது கூட வந்து கொஞ்சம் மாட்டு மூத்திரம், பயப்படாத, அது கூட கொஞ்சம் மாட்டு சாணி எடுத்து அப்படி கரைச்சு மலை சாரல் போல எல்லா லட்டுகள் மேலே தெளித்து விட்டு, கோயில் முழுக்க தெளித்து விட்டா அங்க இருந்த பாவங்கள்லாம் நீங்கி லட்டெல்லாம் சுத்தமாயிரும். சுத்தமான லட்டை நம்ம எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன ஒரு புத்திசாலித்தனம்! கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம 10 ஸ்டாஃபை போட்டு எல்லாரும் சாப்பிட்ற லட்டு மேல இதெல்லாம் ஊத்தி வர விட்டுருக்காரு. இப்ப லட்டுல பீஃப் ஃபேட் கலக்கல அப்படின்னு இப்ப பார்த்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. இருந்தாலும் சோஷியல் மீடியால நிறைய பக்கம் லட்டுல நட்டு போல்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், அதுல குட்கா கவர்லாம் இருந்திருக்கு, லட்டை நாங்க கூட ஸ்மெல் பண்ணி பார்த்தோங்க, அது வந்து குவாலிட்டியே சரியில்லை, அன்ஹைஜீனிக்கா இருக்கு அப்படின்னு நிறைய போஸ்ட் எல்லாம் வருது. அதுல ஆக்சுவலா சொன்ன 2-3 ஃபேமஸான போட்டோகிராஃபை நாங்க எடுத்து ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்தோம். அப்ப இந்த நட்டு போல்ட் இதெல்லாம் உண்மையாவே இருந்திருக்கு, அது உண்மைதான். ஆனா இது எப்போ இருந்துச்சுன்னு பார்த்தா 2016ல இருந்துச்சு. அப்ப யார் ஆட்சி நடந்துருந்துச்சு? இதே சந்திரபாபு நாயுடுவோட ஆட்சி தான் அப்ப நடந்துருந்துச்சு. 2016ல இவரு கவர்மெண்ட் நடக்கிறப்பதான் இதே மாதிரி லட்டுல வந்து அடல்ட்ரேஷன் ஆகிருக்கு, ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் இருந்திருக்குன்னு சொல்லி பிரச்சனை வந்திருக்கு. இன்ஃபேக்ட் அப்போ வந்து ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் என்ன பண்றாருன்னா, ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு லெட்டர் எழுதி, இந்த மாதிரி திருப்பதி லட்டுல குவாலிட்டி கம்மியா இருக்கு, ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி வந்து செக் பண்ணி பார்க்கணும், லேபரேட்டரிக்கு லட்டெல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த டீம் வந்தப்போ நம்ம தலைவர் சந்திரபாபு நாயுடு தான், லட்டுன்றது கோவில் பிரசாதங்க, அது எப்படி ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டிக்கு போக முடியும், பிரசாதத்தெல்லாம் லேபரேட்டரிக்கு கொண்டு போக முடியாது, அவங்களுக்கு கிச்சனுக்குள்ளலாம் வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப கடுமையா சொல்லி மறுத்துறாங்க. லட்டு வந்து லேபரேட்டரிக்கு போக கூடாதுன்னு சொன்னதும், லட்டெல்லாம் லேபரேட்டரிக்கு அனுப்பிச்சு நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், அதுல மாட்டுக்கொழுப்பு இருக்குன்னு சொன்னதும் ஒரே ஆளா. அப்போ பழைய போட்டோலாம் எதுக்கு இப்போ புது இன்ஃபர்மேஷன் மாதிரி ஷேர் ஆயிட்டு இருக்கு? நிறைய பப்ளிக் எல்லாம் கூட நாங்களும் ஸ்மெல் பண்ணி பார்த்தோம், இந்த மாதிரி லட்டு குவாலிட்டியே இல்ல அப்படின்னு இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் சொல்றாங்களே, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சைக்காலஜிக்கலா இதுக்கெல்லாம் பேர் வந்து ஒரு ஸ்னோபால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பப்ளிக் ஒப்பீனியன்ல அவங்க சென்டிமெண்ட்டை பாதிக்கிற மாதிரியோ இல்ல ரொம்ப பப்ளிக் மத்தியில ஷாக் கொடுக்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை மக்கள் மத்தியில இப்படி உருட்டி விடுறப்போ, அது நிறைய அசம்ஷன்ஸ், ரூமர்ஸ், நடக்கவே நடக்காத விஷயங்களை பத்தி நடந்துச்சுன்னு நம்மளே நினைக்கிற மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஃபைனலா ஒரு பெரிய பிரச்சனையா உருவெடுத்து நிற்கும். இந்த ஃபெனோமெனா யாருக்கு தெரியுமோ இல்லையோ, நம்ம நாட்டு அரசியல்வாதிகளுக்கு சூப்பராகவே தெரியும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு மேஜரான பிரச்சனை எதனால இது காசா இருக்குன்னு பார்த்தா, இந்தியாவில் இருக்க ஃபுட் அடல்ட்ரேஷன். இப்போ இந்த பிரச்சனை என்னதான் வந்து நம்ம ஒரு ரிலீஜியஸ் ப்ராப்ளமா பார்த்தாலும், இது வந்து அதை விட ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். திருப்பதி கோயில்ல இருக்க நெய்லியே அடல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம அன்றாட சாப்பிட்ற பிஸ்கட்டு, டீ பவுடரு, பால் பவுடரு, இதுல ஆரம்பிச்சு மெடிசன்ஸ்ல இருந்து நம்ம கடையில வாங்கி சாப்பிட்ற பீட்சா, பர்கர் வரைக்கும் இதுல எந்த அளவுக்கு அடல்ட்ரேஷன் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்தியால உண்மையாவே நம்ம பேச வேண்டிய ஒரு சீரியஸான பிரச்சனைன்னு கேட்டா, ஃபுட் அடல்ட்ரேஷனும் மெடிசன் அடல்ட்ரேஷனும் தான். ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருந்த டைம்லயே இன்னொரு பிரச்சனையும் வெளிவந்துச்சு. அதாவது மகாராஷ்டிரால இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கொடுக்கப்படுற ஒரு பர்டிகுலர் டேப்லெட்டை வந்து ஆராய்ஞ்சு பார்க்கறப்போ, அது வந்து ஆக்சுவலா டேப்லெட்டே கிடையாது, அதுக்குள்ள யூஸ் பண்றது வந்து இந்த டால்கம் பவுடரும் கொஞ்சம் அரிசி மாவையும் கலந்து டேப்லெட்னு விற்கிறாங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு. இது மகாராஷ்டிரால மட்டும்
சொல்ல, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ்னு அந்த ஃபேக் கம்பெனி வந்து மொத்தம் 7 ஸ்டேட்ஸுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மக்களுக்கு இவ்வளோ நாள் சப்ளை பண்ணிட்டு இருந்திருக்கு. இந்த பிரச்சனை பற்றிலாம் நம்ம இங்கே பேசுவோம். நமக்கு தான் லட்டை பற்றி பேசுறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கு. FSSAIயோட அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் நம்ம கன்சியூம் பண்ணுற ஃபுட் ப்ராடக்ட்ஸில் 23% ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அடல்ட்ரேட்டட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுது. இது வந்து 15% 2011 இருந்த இது இப்போ இவ்வளோ முன்னாடி ஜம்ப் பண்ணி வந்திருக்கு. இதுக்கு ப்ராப்பரான செக்யூரிட்டி மெஷர்ஸ் இன்னும் இந்தியாவில் எடுக்கப்படல. இன்னொரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஃபேமஸ் கம்பெனிஸில் தோராயமாக ஒரு 5000-6000 கம்பெனிஸ் மேலே கேசஸ் விழுந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஃபுட் அடல்ட்ரேஷனுக்கு வெறும் 23% பேர் மட்டும் தான் கன்விக்ட் ஆக்கப்படுறாங்க. அந்த கன்விக்ட் ஆகிற 23% ஃபேமஸான கம்பெனிஸ்லையும் 75% பேர் எந்த லீகல் கான்சிக்வன்சஸும் இல்லாம கோர்ட்டை விட்டு ஜாலியா வாக் அவுட் பண்ணி வெளியே போயிட்டு இருக்காங்க. குழந்தைங்க சாப்பிட்ற ஃபுட்ல இருந்து நம்ம யூஸ் பண்ற மெடிசன்ஸ் வரைக்கும் அன்றாட வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ற இந்த பொருட்கள்லயே கேன்சர், டயபெட்டிஸ், உயிரை கொல்ற மாதிரியான சப்ஸ்டன்சஸ் கலந்துருக்கு. அதனால இந்த மதத்தை வச்சு அரசியல் பண்றவன் அவன் கூட கூட்டணியில் இருக்கவன்லாம் என்ன சொல்றான்றதை கேட்டுட்டு இந்த மாதிரி பொய்யான விஷயத்தெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. ஒரு விஷயம் வருதுன்னா அது ப்ரொபகண்டாவா இல்ல உண்மையா அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து யோசிச்சு உங்க அறிவுக்கு கரெக்ட்னு பட்டா மட்டும் அதை தயவு செஞ்சு நம்புங்க. ஓகே வியூவர்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு பேசின ஃபுட் அடல்ட்ரேஷன் இல்ல மெடிசன் அடல்ட்ரேஷன் பத்தி உங்களுக்கு இன்னும் டீடைல்டா ஒரு வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஃபுட் அண்ட் மெடிசன் கமெண்ட் பண்ணுங்க. நிலவரத்தை பொறுத்து எங்களால முடிஞ்சா கண்டிப்பா அதை இன்னொரு வீடியோவா போடுறோம். அது வரைக்கும் ஸ்டே வித் மீ அண்ட் கீப் திங்கிங், கீப் குவெஸ்டனிங், லெட்ஸ் கீப் டிஸ்கஸிங்.